நான் 5 நிமிடம் பேசியதுனாலேயே மக்கள் கொத்து புரோட்டா போட்டார்கள் என்று சொன்னீர்களே, நீங்கள் 10 நிமிஷம் போட்டிருந்தா உங்களை போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது. எப்படி இப்போ மக்கள் தானாகவே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ கேட்காமலே, அதே போல் இந்தியாவிலே ஒரு மாற்றமாக மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் உருவாகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். யாராவது லஞ்சம் கேட்டால் விஜய்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறார். முதலமைச்சர் விஜயிடம் சொல்லுங்கள் இந்த ஆட்சியில் லஞ்சம் என்று சொன்னார். ஏன்னா எந்த முதலமைச்சரும் சொன்னதில்லை, இவர் தான் சொல்லிட்டு இருக்கார். அப்படின்னா அவர்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க சொல்கிறாராங்கிறதும் தெரியல. இது தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஆட்சி, மொத்தமாக சுருட்டுகிற ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவை ஒன்றுக்கு இரண்டாக இன்றைக்கு உதாரணங்களை சொல்லுகிறோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பழனி கோயிலுடைய நிலங்கள் விற்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தாலே ரத்து செய்யப்பட்ட போதிலும், அதை போல கரூரிலே ஒரே நாளிலேயே 3508 ஏக்கர் நிலங்கள் பதிவு செய்யப்பட்டதும், லஞ்சம் வாங்காத உத்தமர் சிஎம் விஜய் சார் அவருடைய ஆட்சியினுடைய 8.25 லட்சத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்று சொன்னோமேயானால், ஒரு ஆட்சியினுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பழனியை பொறுத்த வரைக்கும் இங்கே துணை ஆணையராக இருக்கக்கூடியவர் நிலப்பதிவு செய்யக்கூடாது என்பதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து தடுத்து கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் அங்கே அந்த பத்திரப்பதிவினுடைய சார்பதிவாளரும் மறுத்து கொண்டிருக்கிறார். இருவரும் மறுத்த நிலையிலே அங்கே அவரை விடுமுறையிலே செல்ல சொல்லிவிட்டு அடுத்த நாளிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த துணை ஆணையருக்கு உயர் பதவி கொடுத்து, இணை ஆணையர் பதவி கொடுத்து, அந்த பதவியிலே உடனடியாக சேர சொல்லி அதற்கான பணிகளை பார்க்க சொல்லிவிட்டு 2 தடுப்பாளர்களையும் தடுத்து விட்டு இந்த பத்திரப்பதிவு மோசடி நடந்திருக்கிறது என்று சொன்னால், இதற்கு விஜய் அரசு உடந்தையா இல்லையா? யாராவது லஞ்சம் கேட்டால் விஜய்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறார். முதலமைச்சர் விஜயிடம் சொல்லுங்கள் இந்த ஆட்சியில் லஞ்சம் என்று சொன்னார். ஏன்னா எந்த முதலமைச்சரும் சொன்னதில்லை, இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார். அப்படின்னா அவர்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க சொல்கிறாராங்கிறதும் தெரியல. இது இரண்டுக்கும் யார் அடிப்படை காரணம்? இப்போ சிபிசிஐடி விசாரணை வச்சுருக்காங்க பழனிக்கு, அது தெரியும். கரூரை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தாவேகா கட்சியிலே இணைகிறார். அவருடைய நிபந்தனையை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, அதாவது அவருடைய பினாமிகளுக்கு சொந்தமாக 200 ஏக்கர் நிலத்துக்கு மேலே அங்கே இருக்குது. எல்லாமே விலை உயர்ந்த நிலங்கள். எனவே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரே நாளிலே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அனுமதியை பெறாமல் அந்த நிலங்கள் எல்லாமே அதில் வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த நிலத்தினுடைய பட்டியலை இந்த கோயிலுக்கு சொந்தமில்லை என்று யாராவது வெளியிட இன்றைக்கு உத்தமர் விஜயனுடைய அதாவது லட்சியவான் தூய சக்தி அந்த மிஸ்டர் விஜய் அவருடைய அரசு வெளியிட தயாரா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமானவை என்பதும் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளிலிருந்து தெரியும். பத்தாவதுக்கு இந்த ரயத்துவாரி பட்டாவிலே பல்வேறு பிரச்சனைகள். எனவே தான் அங்கே அந்த நிலங்கள் விற்கப்படக்கூடாது. கோவிலுக்கு வேறு தனியார் வீட்டு நிலத்தை நாங்கள் விற்கக்கூடாதுன்னு யாரும் தடுக்கல. கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி தடுத்திருக்கிற பொழுது 3500 ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு பறிபோகின்றன என்று சொன்னால், இது தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஆட்சி, மொத்தமாக சுருட்டுகிற ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவை ஒன்றுக்கு இரண்டாக இன்றைக்கு உதாரணங்களை சொல்லுகிறோம். அதை போல் இன்றைக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளை சிறையில் ஒருவர் குட்கா விற்கார் என்பதற்காக போலீஸாரால் கைது செய்யப்படுகிறார். அந்த அவர் இறந்தவர் சொன்ன செய்தி 25,000 ரூபாய் உத்தமர் விஜயனுடைய ஆட்சியிலே எங்களிடம் லஞ்சம் கேட்டார்கள். ஒரு குட்கா போட்டில் விற்றா நீ 25,000 ரூபா கொடுன்னு தடம் மறுத்தேன். அதனால் பல பிரிவுகளில் என் மீது வழக்கு போட்டார்கள். அதன் பிறகு
என்னை அடித்து உதைத்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற செய்திகள். ஆனால் அங்கே குற்றம் சாட்டப்பட்ட யார் யாரெல்லாம் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களை காப்பாற்றுவதற்கும் அமைச்சர் ஒருவர் அதில் முயற்சி செய்தார் என்கிற செய்தி ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிறது. எனவே இதுதான் நேர்மையான ஆட்சி. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. நாங்கள் விவசாயிகளுக்கு நிவாரணம் தர்றோம், விவசாய பொருட்கள் தர்றோம்னு சொல்லிட்டு 318 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு எதுவுமே வாங்க முடியாது. காவேரியிலேருந்து தண்ணி வந்தால் தான் டெல்டா விவசாயம் செய்ய முடியும். எனவே இந்த ஆட்சியிலே இன்றைக்கு நடப்பது எல்லாமே மக்களுக்கு எதிரான செயல்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றன. எங்கே போனாலும் தாவேகாக்காரன் குறுக்கா வைக்கிறான். இங்கே திருமயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தாவேகாவில் இருக்கக்கூடிய பலர் மணல் கடத்துகிறார்கள். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். பரளி இருக்குது, பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் போய் பார்க்கலாம். எந்த ஊர் இன்னொன்று குளத்துப்பட்டியா, அது மற்ற ஊர்களெல்லாம் போய் பார்க்கலாம். அந்த ஊர்களெல்லாம் ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு மேலிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த மேலிடம் யார்? லஞ்சம் வாங்காத விஜய் சார் அவர்களே. அந்த மேலிடம் யார்? சிறுவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிய விஜய் சார் அவர்களே. அந்த மேலிடம் யார்? இன்றைக்கு உங்கள் ஆட்சியிலே தான் எல்லாம் நடக்குது. பெரம்பலூரில் எடுத்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முந்தநாத்து தினகரன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்குவாரி, அது ஏலமிடப்படாத ஒரு கல்குவாரி. அதில் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட டிப்பர் லாரிகள் பல்வேறு படுக்கைகளிலே நின்று கல்களை ஏற்றிக்கொண்டு செல்லுகிற காட்சி அந்த பேப்பரில் வந்திருக்கு. நான் தனியாக சொல்லலை, அந்த பத்திரிகைகளிலே அந்த ஃபோட்டோ வந்திருக்கு. இப்படி பல்வேறு தவறுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அமைச்சர்கள்லாம் அவங்க இஷ்டப்படி தங்களுக்கு என்ன இலாக்கா என்ன பணி அதை பற்றியே புரிஞ்சிக்காமல் அவங்கவுங்க ஒரு பாணியில் போயிட்டு இருக்காங்க. அரசு நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே இல்லைன்னா தாவேக்காரங்க முன்னால் நின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா எங்கள் ஆட்சியிலெல்லாம் நாங்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிகளிலே எங்கள் கட்சிக்காரர்கள் கலந்து கொள்வார்கள், ஒன்றிய செயலாளர் கலந்து கொள்வார். அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை, எம்எல்ஏ கலந்துக்கிட்டால் ஒன்றிய செயலாளர் கலந்துக்குவார். யாருமே கலந்துக்கலன்னா எங்கள் ஒன்றிய செயலாளர் யாரும் போய் கலந்து கொள்ள மாட்டாங்க. புரோட்டோக்காலை நாங்கள் கடைப்பிடித்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன, யாருக்கு யார் உத்தரவு போடுறாங்கன்னே தெரியல. ரோட்டில் போகிறவங்க வர்றவனா அது செஞ்சால் என்ன கேட்டு செய், இதை செஞ்சால் என்ன கேட்டு செய்யின்னு சொல்கிறக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டு போட்டவங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் விலைவாசிகள்லாம் என்ன அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அரிசி 10 ரூபா விலை ஏறிடுச்சுன்னு இப்போ சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை ரூபாய் ஏறப்போகுதுன்னு தெரியாது. அதுக்கு யார் மேலே பள்ளி போட போகிறாங்கன்னு தெரியாது. போன வருஷம் தண்ணி வரல, அல்லது போன வருஷத்துக்கோ இல்லை அதுக்கு முந்தின வருஷத்துக்கோ காரணம் அப்படின்லாம் சொல்லி திமுக மேலே வேணால் பழி போடுவாரே தவிர உத்தமர் விஜய் வேறு யார் விலையும் போட மாட்டார். மிஸ்டர் ப்ரோ விஜய் சிஎம் சார் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்கள். நாங்கள் உங்களை சொன்னது கொளத்தூரில் ஒன்று சொன்னீங்க. கொளத்தூரிலே நான் 5 நிமிடம் பேசியதுனாலேயே மக்கள் கொத்து புரோட்டா போட்டார்கள் என்று சொன்னீர்களே, நீங்கள் 10 நிமிஷம் போட்டிருந்தால் உங்களை போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது. எழுதி கொடுத்தது 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் வசனத்தை டயலாக்கை பேசிட்டு வந்தீங்க. 6வது நிமிஷம் தனியாக பேசியிருந்தீங்கன்னா உங்கள் நாற்றம் அங்கே தெரிஞ்சிருக்கும். உடனடியாக அங்கே இருக்கவங்க போகிற இவருக்காக ஓட்டு போடுறதுன்னு ஓடி போயிருப்பான். எனவே 6வது நிமிஷம் பேசாமல் வந்தது உங்களுக்கு புத்திசாலித்தனம், தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டிய. அதுதான் 6வது நிமிஷம் பேசியிருந்தால் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால் நீங்கள் 6வது நிமிஷம் பேசாமல் வந்ததுனால நீங்கள் தான் தப்பிச்சிங்களே தவிர எங்களை மக்கள் கொத்து புரோட்டா போட்டாங்கலாம் சொல்லாதீங்க. ஆட்சியிலே ஒரே சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் இருந்து அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள். அதே போல் 76 ஆட்சியை விட்டு 13 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தவர்கள். எந்த சோதனையும் தாங்கக்கூடியவர்கள், மிசாவை சந்தித்தவர்கள். சிறைச்சாலையில் சிட்டிபாபு நம்முடைய தலைவர் தளபதி எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்த நிகழ்ச்சிகள் நடந்த சம்பவம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு. இந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தியாகங்கள் உங்களுக்கு தெரியாது. சிறையிலே இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம் திமுக என்பதும் உங்களுக்கு தெரியாது. எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். 13 ஆண்டு காலம் பொறுத்திருந்த எங்களாலே ஓராண்டு 2 ஆண்டு காலம் பொறுத்திருக்க முடியும். நிச்சயமாக மக்கள் புரட்சி ஏற்படக்கூடிய, எப்படி இப்போ மக்கள் தானாகவே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ கேட்காமலே
அதே போல் இந்தியாவிலே ஒரு மாற்றமாக மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் உருவாகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். காவேரியில 20 இடங்கள்ல மணல் எடுக்கிறதுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. விவசாயிகள் எதிர்க்கிறாங்க. திமுக எப்படி பாக்குது சார்? ஏன்னா காவேரியில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. முன்னாள் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் சார், நாங்கள் எங்கள் காலத்தில் கொடுக்கலாம். ஹைகோர்ட் வந்து சுற்றுச்சூழல் துறை இவங்கெல்லாம் வந்து தடுத்ததுனால அன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. அதை தவிர நாங்கள் வந்து ஆற்று மணல் எடுப்பது அன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றம் தடுத்த காரணத்தால் நாங்கள் எந்த விதமானதும் அனுமதியும் கொடுக்கவில்லை. அதுதான் அன்றைய சூழல். இப்போ பழனியில் வந்து 100 ஏக்கர் பரப்பளவில் வந்து இடங்கள் வந்து இல்லீகலாக வந்து அக்ரிமெண்ட் போட்டு பத்திரம் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்கள் அமைச்சர் ரமேஷோட உறவினர் குற்றச்சாட்டு ஒன்று வந்துருக்கு. அவர் இல்லைன்னு மறுக்கலாம். சார், அதாவது ஒன்றே ஒன்று, இதில் யாராவது தலையிடாமல் இந்த சம்பவம் நடக்குமா? இணை ஆணையர் துணை ஆணையர் மாற்றம் செய்யப்படுகிறார். சப் ரெஜிஸ்ட்ரார் அன்றைய துணைப்பதிவாளர் லீவு போட அச்சுறுத்தப்படுகிறார். புதுசாக தங்களுக்கு வேண்டிய ஒருவர் ஒரு நாளைக்கு மட்டும் அங்கே நியமிக்கப்படுகிறார். அப்போ இத்தனையும் ஊழல்களுக்கு எடுத்துக்காட்டு. ஊழல் மகாசக்தியாக இன்றைக்கு ஊழல் பராசக்தியாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜயினுடைய அரசு இருக்கிறது என்பதற்கு பழனியும் கரூரும் எடுத்துக்காட்டு. கரூரில் என்னங்க அவசரம்? 10ஆம் தேதி போகிறாரு. விஜயபாஸ்கர்லேருந்து சேர்த்துருக்கீங்க. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சைகை கொடுத்துட்டு வந்து உடனடியாக பதிஞ்சிருக்கீங்க. எங்கள் 3500 ஏக்கர் கோயில் நிலத்துக்கு தாரை வாக்குறதுக்கு எந்த அரசாங்கமாவது ஒப்புத்துக்குமா? தாரை வாத்திருப்பது இன்றைக்கு உத்தவர் விஜயினுடைய ஆட்சி. யார் போய் சேர்ந்தாலும் சேரலாம், யார் வந்தாலும் வரலாம். தமிழ்நாட்டில் நிரந்தர கூட்டணியும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அதிமுக பக்கம் போக மாட்டோம். நிரந்தர எதிரி கிடையாதுன்னு சொன்ன உடனே நீங்கள் அதை ஒன்று கேள்வி கேட்பீங்க. சொல்கிறோம், எங்களை பொறுத்த வரைக்கும் இனி தனித்து நின்று வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தியுடைய இயக்கமாக திமுகவை உருவாக்கி காண்பிப்போம். 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஊழல் லஞ்சமாக முதலமைச்சராக வந்து விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு மாணிக்க தாகூர் சொல்லியிருக்காரு. அந்த மாணிக்க தாகூரை பழனியையும் கரூரையும் கேளுங்க. மாணிக்க தாகூர்கிட்ட கரூர் சம்பவத்தையும் பழனி சம்பவத்தையும் கேளுங்க. அதை போல் நாகர்கோயில் கிளைச்சிறை சம்பவத்தை கேளுங்க. இப்படி பல்வேறு சம்பவங்களுமே வந்துக்கிட்டே இருக்கும். நித்தம் நித்தம் கொலைகள், நித்தம் நித்தம் கற்பழிப்புகள், நித்தம் நித்தம் போக்சோ வழக்குகள், நித்தம் நித்தம் கொலை கொள்ளைகள், இப்படி நடக்கின்ற ஒரே ஆட்சி இன்றைய ஆட்சி தான். லஞ்சம் கரூர்ல பேசின முதலமைச்சர் விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, லஞ்சம் கேட்டா வந்து கொடுக்காதீங்க, எங்க அண்ணனோட ஆட்சி, எங்க தம்பியோட ஆட்சி, எங்க விஜயோட ஆட்சி. அதை சொன்னதுக்கு தான் செத்து போயிட்டான் ஒருத்தன். எங்கள் அண்ணனோட ஆட்சியா, நான் லஞ்சம் தரமாட்டேன்னு நாகர்கோயிலில் சொன்னால் அவர் பொட்டி கிடக்காரன், அது செத்து போயிட்டான். அண்ணன் ஆட்சி தம்பி ஆட்சின்னு சொன்னதுனால செத்து தான் போனான். அவன் உயிரோடு இருக்கானா? கரூரில் அவர் பேசுகிறது ஒரு இருமாப்பினுடைய எடுத்துக்காட்டு. ஒரு அதாவது எப்படி ஆணவம், இருமாப்பு, அகந்தை இவற்றினுடைய எடுத்துக்காட்டாகத்தான் அந்த பேச்சு இருந்ததே தவிர ஒரு அடக்கமான பேச்சாக, ஒரு முதலமைச்சருக்கு உண்டான பேச்சாக அது இல்லை. சார், நாங்கள் வந்து என்ன வேணாலும் இது பண்ணலாம். முதலமைச்சர் நட 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 இப்படி தான் இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க கூத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அதை பார்த்து மற்ற மாநிலங்கள் இன்றைக்கு கிண்டல் செய்கின்றன. நம்மை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்யக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி இருக்கிற பெருமைக்குரிய அரசு தான் அமைச்சர்கள் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து மத்திய அரசுக்கு பர்மிஷன் ஆகாமையே பண்ணியிருக்காங்க. மத்திய அரசுக்கு நோட்டீஸ் வாங்கி வழங்கியிருக்கு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அது மத்திய உள்துறையினுடைய பொறுப்பு, அவங்க பார்த்துக்குவாங்க. அதாவது அரசு பணியின் காரணமாக ஒரு அமைச்சர் அரசு வேலை காரணமாக வேறு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியிருந்தால் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதி பெற்று டிப்ளமேட் பாஸ்போர்ட் வாங்கி போகணும். அதுதான் சட்டம். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் கூட இங்கே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அங்கே அவங்க 2 பேரும் அரசு பணி நிமித்தமாக போயிருப்பதால் டிப்ளமேட் பாஸ்போர்ட் பெற்று அவர்கள் சென்றிருக்க வேண்டும். அதை வந்து யாருமே கவனிக்கல, அதிகாரிகளும் சேர்ந்து போனாங்க. அதான் இந்த ஆட்சியினுடைய கூத்து.
சார், அரசு வழக்கறிஞர் நியமிப்பதில் பல்வேறு குளறுபடிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதாவது லஞ்சம் வாங்கி 30 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் ஏலம் போடப்படுகிறது. நான் அமைச்சராக இருந்தேன், யார் அந்த முகத்தை கூட பார்க்கல, கையெழுத்து போட்டிருக்கேன் அத்தனை ஃபைல்லையும். ஆனால் இன்னைக்கு ஏலம் போடப்படுகிறது. அதிகமாக ஏலம் எடுக்க, ஏன்னா தாவேக்காவில் வழக்கறிஞர் இன்னைக்கு கிடையாது, அதனால் அது இப்போ புதுசாக தான் சேர்ந்துருக்காங்க. அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கிறவன் வழக்கறிஞராக, அவனுடைய பின்னணியை பற்றியெல்லாம் அவங்க பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சருக்கு கோபம் வந்தா தாவேக்கா அரசு இருக்காது, ஆனா முன்னாள் முதலமைச்சருக்கு கோபம் வரணும்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு. எங்கள் தலைவர் பொறுமையானவருங்கிறது அவருக்கு தெரியும், பின்பக்கத்து வழியாக வர மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியும். அது ஏற்கனவே ஒரு பேட்டியில் தெளிவாகவே நாங்கள் சொல்லியிருக்கோம். 2016 சம்பவத்தை நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் எவ்வளோ சொன்னோம், 108 அன்னைக்கு எங்களுக்கு. ஆனாலும் நாங்கள் அன்றைக்கி கொல்லைப்புற வழியாக வரவில்லை. அப்புறம் பை எலெக்ஷனில் சேர்த்து 112க்கு போனோம். ஆனால் கொல்லைப்புறத்தை நாங்கள் விரும்பவில்லை. நேரடியாக மக்களை சந்தித்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். எனவே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுமை காப்பதிலே வல்லவர். அதே நேரத்தில் எதையும் மனதிலே வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்யும். 6 மாசம் வரையும் எதையும் விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாரு. 6 மாசத்துக்கு பிறகு இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா கூட்டணி தலைவரை தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, கூட்டணி மந்திரி சபை தான் இருக்கு. அதாவது இன்றைக்கு கூட்டணி தலைவர் இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, ஆட்சியில் இருக்கிற போது ஒன்று பேசுவாங்க, வெளியே வர்றதுக்காக ஒன்று பேசுவாங்க, வெளியே வந்த பிறகு ஒன்று பேசுவாங்க. எனவே அந்த பேச்சுக்களை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்துகிறோம். லஞ்சம் வாங்கியதாக கூறப்பட்ட தாவேக்கா ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் நேற்று கைது செய்ய 1,30,000 பாரபட்சம் இல்லாம தானே இந்த கைது நடவடிக்கைகள் தொடருது. யார் கையும் களவும் பிடிச்சி கொடுத்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? போலீஸை கூட்டி வச்சு நீங்கள் இங்கே லஞ்ச ஒழிப்பு துறைக்கிட்ட இன்னார் லஞ்சம் கேட்குறாரு, நான் கொடுக்குறேன் ஆங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்து அவங்கள்ட்ட ரூபா நோட்டை கொடுத்து வாங்கி கொண்டு போய் கொடுக்குற போது நான் தாவேக்காரன் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு அங்கே போய் லஞ்ச ஒழிப்புத்துறை பேக் அடிக்க முடியாது. அதே போல தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கு பல இடங்கள்ல ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடக்குது, பல இடங்கள்ல பல அதிகாரிகள் கைது செய்யப்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ முதலமைச்சர் பேசுனதுக்கு இந்த லஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுக்கு எங்கள் ஆட்சியில் எத்தனை இடத்துல ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடத்தியிருக்கோம், எத்தனை தடவை கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் நடத்தியிருக்கோம், எத்தனை தடவை டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் நடத்தியிருக்கோம். எல்லா ஆட்சியிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுப்பது, அங்கே போய் பரிசோதனை செய்வது, ஆய்வு செய்வது இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான். அதில் தான் இதுவும். அதிமுக உள்ள முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் எல்லாம் போய் தாவேக்கால சேர்ந்துருக்காங்க. அந்த எப்படி பார்க்குறீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒருக்கா திருப்பி சொல்லி அவங்க கோவத்தை கலராங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.